இந்த ஆவாரம்பூல டீ போட்டு குடிச்சாக்கா நம்ம உடம்புக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கா? ஆமாங்க, இன்னைக்கு நானும் எங்க பசங்களுக்கு இந்த ஆவாரம்பூவை வச்சு டீ போட்டு குடுக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டேன். பசங்களா, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டது உண்டோன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா இந்த ஆவாரம்பூ பூத்திருக்கும் போது அதை நம்ம பயன்படுத்தினாக்கா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது. அதனாலதான் இந்த ஆவாரஞ்செடியை ஏழைகளின் தங்கன்னு கூட சொல்லுவாங்க. முக்கியமா இந்த ஆவாரம்பூவை பயன்படுத்தி சக்கரை நோயை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. இந்த ஆவாரம்பூவை வயசானவங்களா இருந்தா டீ போட்டு குடிக்கலாம். உங்களை மாதிரி பசங்களா இருந்தா டெய்லிக்கும் 2 பூவை பறிச்சு வாயில போட்டு அப்படியே கூட மென்னு சாப்பிடலாம். ஆனா இந்த ஆவாரம்பூ சாப்பிடறதுக்கு கொஞ்சம் தோற்பாதான் இருக்கும். இதை சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புக்கு ரொம்ப பலம் கிடைக்கும். சரி வாங்கடா, இந்த ஆவாரம்பூவை வச்சு உங்களுக்கு எப்படி டீ போடுறதுன்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த செடியில இருந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆவாரம்பூவை பறிச்சு எடுத்துன்னு கிளம்பிட்டோம். முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் 10-15 ஆவாரம்பூவை போட்டு நல்லா தண்ணியில கொதிக்க வைக்கணும். எல்லாம் இது மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு வடிகட்டியை வச்சு ஒரு டம்ளர்ல வடிகட்டி எடுத்துக்கணும். நானு இந்த ஆவாரம்பூ டீயை நான் சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதால இதுல கொஞ்சோண்டு எலுமிச்சை பயத்தை சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்ல. சரி, முதல்ல இந்த ஆவாரம்பூ டீ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் குடிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தேன். உண்மையை சொல்லணும்னாக்கா இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தோற்பா தான் இருந்துச்சு. சரி குடு ப்ரோ, நான் குடிச்சு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துருந்த தம்பியும் அந்த ஆவாரம்பூ டீ வாங்கி குடிச்சு பார்த்துட்டு சூப்பராகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். தம்பி, உங்களை மாதிரி சின்ன பசங்களா அந்த ஆவாரம்பூ டீ குடிச்சாக்கா வயிற்றுல ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனை சரியா போயிடும். அது மட்டும் இல்லடா, வயிற்றுல இருக்கக்கூடிய நாள்பட்ட கழிவுகள் எல்லாமே 2-3 நாள்ல பாத்ரூம் வழியாலே வெளியே வந்துடும். சரிடா தம்பி, உங்க ஆயாவுக்கு கூட சக்கரை நோய்க்கு இதுன்னு சொன்னல, அப்பனா டெய்லிக்கும் அவங்களுக்கு இந்த ஆவாரம்பூவை வச்சு இது மாதிரி டீ போட்டு கொடு. அவங்களுக்கு இருக்கிற சக்கரை நோய் ஆட்டோமேட்டிக்கா படிப்படியா குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லடா தம்பி, இந்த வெயில் காலத்துல நிறைய பேர் உடல் சூட்டால அவதிப்படுவீங்க. அது மாதிரி டைம்ல இந்த ஆவாரம்பூல டீ போட்டு குடிச்சாக்கா அவங்க உடல் சூடு தணிஞ்சு உடம்பு ரொம்ப குளிர்ச்சி அடையும். முக்கியமா பெண்களுக்கு இந்த ஆவாரம்பூ செடியை ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறு, மாதவிடாய் டைம்ல ஏற்படுற வயிற்று வலி எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த ஆவாரம்பூ. அது மட்டும் இல்லாம ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப நாளாவே வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். அவங்க எல்லாமே இந்த ஆவாரம்பூவை வச்சு டீ போட்டு குடிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்மையாலுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் நீங்க யாரெல்லாம் இந்த ஆவாரம்பூவை வச்சு டீ போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.